சந்தோஷம். நீங்கள் நாள்தோறும் எதிர்கொள்கின்ற விஷயங்களையும், எதிர்பார்க்கும் விஷயங்களையும், நீங்கள் எதிர்கொண்டும் சிக்கல்களையும் நீங்களாக தான் ஆளத் தீர்க்க வேண்டும். உங்களுக்காக யாராவது உதவி செய்ய வேண்டும், உங்களை யாராவது காப்பாற்றுவார்கள், உங்களை முன்னேற்றுவார்கள் என்பதெல்லாம் வெறும் கற்பனை கூடமாக இருக்கலாம். நமக்குள் நாம் சீர்படுத்தினால் மட்டும்தான் அந்த நிலையிலிருந்து நம்ம முன்னேற முடியும் என்ற அனுபவ மொழிகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். நிறைய நேரங்களில் நம்ம சுற்றி இருப்பவர்கள் நம்மளை பற்றி அந்த கருத்தோட்டம் எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை. நம்முடைய அந்த அணுகுமுறை மட்டும்தான் நம்மளை அவர்களிடந்து முன்னிலைப்படுத்தும். அதற்காக அடுத்தவர்கள் முன்னாடி நீ யார் என்பது நிறைய தேவையில்லை. உன்னுடைய நீ சிக்கல் இருக்கும்போதோ, அல்ல கஷ்டங்கள் இருக்கும்போதோ, அல்ல பணப்பிரச்சனைகள் இருக்கும்போதோ, உன்னுடைய மதிப்பீடு அவர்களிடம் எப்படி இருக்கும்போது நன்றாக தெரியும். அந்த மதிப்பீடு அவர்களுக்கு தெரியும். நிச்சயமாக அந்த இடத்தில் நல்லது ஒரு மதிப்பீடாக வைத்திருக்க மாட்டார்கள். அதன் அடிப்படையில் நீங்களாக இருந்து கொண்டு அதன்படி அந்த இடத்தில் நீங்கள் பயணப்பட்டால் நம்மை மாற்றிக்கொள்ளலாம். அடுத்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள், அடுத்தவர்கள் நம்மளை பற்றி அபிப்பிராயங்கள் தேவையில்லாத ஒன்று. உன்னிடம் ஒரு சின்ன விஷயம் தான் அதை அப்படியே பரப்பி இவர் இப்படித்தானே என்று சுற்றி இருப்பவர்களை உன் பார்வையை திருப்பி உன்மேல் இருக்கின்ற அந்த அபிப்பிராயத்தை குறைத்துக் கொள்வார்கள். அந்த அடிப்படையில் நீங்கள் யார் என்று புரிந்து கொள்ளுங்கள். அபிப்பிராயங்கள் மாற்றக்கூடிய ஆற்றல் உன்னிடம் உள்ளது. நீங்கள் அது ஒரு நிலை மாறி உங்களுடைய அந்த செயலெல்லாம் மாறி நல்ல முன்னேற்றத்தில் வரும்போது தானாகவே எல்லா செயலும் மாறி உன்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்கிறார்கள் உளவியல் நிபுணர்கள். உனக்குள் ஆராய்ந்து அந்த ஆராய்ச்சியிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும். உலகம் இப்படி தான், யார் எது செய்தாலும் உனக்கு என்ன, நீ உங்கள் செய்கின்ற விஷயங்களில் நேர்மை, உண்மை, நியாயம் என்ற அந்த களத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உன்னால் இயன்றவரை உன்னுடைய பொருளாதார ரீதியாக உனக்கு என்ன தேவைப்படுகிறதோ, உன்னுடைய என்ன ஆற்றல் இருக்குது, அந்த ஆற்றலை நேர்மையாகவும் விசுவாசமாகவும் உணர்ந்து செயல்பட்டால் அந்த இடத்தில் நீங்கள் ஜெயிக்க முடியும் என்கிறார்கள் உளவியல் நிபுணர்கள். சந்தோஷம். வாழ்க வளம்.